நீட், ஜேஇஇ, நிஃப்ட் இந்த மாரி எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அது என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்றாங்க அப்டின்னா, இனிமே கண்டிப்பா 2 விஷயம் நம்ம அப்ளிகேஷன்ல பண்ணியே ஆகணும். ஒண்ணு ஆதார் வெரிஃபிகேஷன். இந்த ஆதார் வெரிஃபிகேஷன்ல ஆதார் பயோமெட்ரிக் அப்டின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆதார் நம்பர், அப்புறம் ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு வரக்கூடிய ஒரு ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது, நம்மளோட ஆதார்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோ அதில விசிபிளா வரும். இது கம்பல்சரி கிடையாது. ஆப்ஷனல் தான் இப்போதைக்கு. அதுக்கடுத்து கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, லைவ் கேப்சர் ஃபோட்டோ. அதாவது உங்களோட ஃபோட்டோவ லைவா கேப்சர் பண்ணணும். அப்ளிகேஷன் போடும்போது உங்க லேப்டாப்ல இருக்க வெப்கேமோ அல்லது உங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமராவோ ஓப்பன் ஆகும். அந்த லைவ் கேப்சர் ஃபோட்டோவ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அப்போ உங்களோட ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது எதற்கு அப்படின்னா இம்பர்சனேஷனை தடுக்க, அதாவது ஆள் மாறாட்டத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனில் உங்கள் ஃபேஷியல் ஃபோட்டோ வந்து ஆதாரில் இருக்க மாதிரி அப்டேட் ஆகும். அப்ளிகேஷன்லேயே உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து 2வது லைவ் கேப்சர் ஃபோட்டோ அப்படிங்கிறது உங்களோட ஃபோட்டோவை ஃப்ரண்ட் கேமராவோ அல்லது லேப்டாப் டெஸ்க்டாப்பில் இருக்க வெப்கேம் மூலியமாவோ ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். இந்த 2மே நமக்கு வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இம்பர்சனேஷன் ஃப்ராடு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு. அண்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி கிடையாது. ஆனால் லைவ் கேப்சர் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவை லைவாக கேப்சர் பண்ணுறது கம்பல்சரி.